இன்னைக்கு காலையில இருந்து டெல்லி ஒரு போர்க்களமாக மாறி இருக்கு. நாடு முழுக்க இருந்து மாணவர்களும் இளைஞர்களும் பெற்றோர்களும் பாராளுமன்றத்தை நோக்கி வீர நடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டிச்சும் நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு சொல்லியும் பாராளுமன்றத்தை நோக்கி உறுதியோடு நடைபோட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல தடியடி நடத்தப்பட்டிருக்கு, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. மிக மோசமான அடக்குமுறை அப்படிங்கிறது மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் ஏவி விடப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எல்லா கட்சிகளும் கொந்தளிச்சிருக்கு. இந்த நாட்டில் மாணவர்களுடைய நீதிக்காக, மக்களுடைய நீதிக்காக அமைதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து துப்பாக்கியை குறிவைத்து காத்து கொண்டிருக்கிற போலீஸுடைய விஷுவல்ஸ் வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நாடு முழுக்க உருவாக்கி இருக்குது. இந்த சூழல்ல தான் அவசரமாக அமித்ஷா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்திருக்கிறார். என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மிக முக்கியமா எழுந்திருக்குது. பாராளுமன்றத்தினுடைய கேட் இழுத்து மூடப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறி இருக்கிறார். மிக பதட்டமான சூழலுக்கு ஒட்டுமொத்த டெல்லியும் போயிருக்குது. டெல்லியினுடைய அத்தனை மெட்ரோ ஸ்டேஷன்களும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெல்லியின் பல பகுதிகளில் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. மிகப்பெரிய போராட்டத்திற்கு டெல்லி தயாராகி 12 ஆண்டுகள் பாஜக ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள்ல அவர்கள் சந்திக்காத ஒரு போராட்ட களத்தை இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியின் மூலமாக ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று திரண்டு பாஜகவிற்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் பகுதியில் ரொம்ப அமைதியாக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது தினந்தோறும் கொஞ்சம் பேரா கலந்துக்கிட்டு ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக, ஒரு மாஸ் கோரிக்கையாக நாடு முழுக்க இந்த ஒரு மாசத்துல மாறி இருக்கு. அதிலும் குறிப்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் திப்கே அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்த போராட்டத்தை டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர்ல உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் அங்கேயே தான் இருக்கிறார், வீட்டுக்கு கூட அவர் போறது கிடையாது. இரவு முழுக்க அங்கேயே படுத்து தூங்கி ஒரு மாதத்துக்கு மேலாக அங்கேயே ஜந்தர் மந்தர்லேயே குடியிருக்கிறார். அங்கேயே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல சோனம் வாங்சுக், ஒரு அறிவியலாளரும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தில் இணைந்தது அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் வலுவை இன்னும் அதிகப்படுத்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அவர் உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் அமர்ந்தார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு மொமெண்டா மாறிச்சு. அதுல குறிப்பா 20 நாள் சோனம் வாங்சுக் அந்த ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரதம் இருந்தப்ப ஒவ்வொரு நாளும் சோனம் வாங்சுக்குக்கான ஆதரவு குரல்கள் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருந்தது. இறுதியில சோனம் வாங்சுக் ஃபோர்சிபிளாக வெளியேற்றப்பட்டது, மருத்துவமனையில சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியாக மாறின உடனே சரி சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்திட்டா இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு மோடி அரசு நினைச்சது. ஆனா அங்க நடந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சோனம் வாங்சுக் அப்புறப்படுத்தப்பட்ட உடனேயே மீண்டும் காலவரையறையற்ற உண்ணாவிரதத்துல சிஜேபி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் திப்கே உட்கார்ந்தார். இந்த சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, டெல்லியினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டு புது கமிஷனர் போடப்பட்டு அந்த அப்புறப்படுத்தலாம் நடந்த உடனே அபிஜித் திப்கேவே உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தது அப்படிங்கிறது இன்னும் அந்த போராட்டத்தை தீவிரமாக மாத்துச்சு. இந்த நேரத்துல தான் இன்னைக்கு ஜூலை 20 ஒரு மிகப்பெரிய ரேலியை பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு அறைகூவல் விடுத்திருந்தாங்க. இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இவ்வளவு நாட்களாக சிஜேபி கட்சியின் கூட்டத்தில் அந்த ஜந்தர் மந்தர்ல பார்க்காத ஒரு வெள்ளம், மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு டெல்லியில வந்திருக்கு. எல்லா அடக்குமுறைகளையும் மீறி மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெல்லிக்குள்ள புதிதாக வந்த பலர் போலீஸ் பிடிச்சி என்கொயரி பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்கிறாங்க, பலரை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இவ்வளவையும் தாண்டி இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் அணிவகுத்து பார்லிமெண்ட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து இந்த போராட்டம் அமைதியாகத்தான் நடக்கும், இதில் எந்த வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது, அசம்பாவிதங்கள் அப்படின்னு திருப்பி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க கேட்குற விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா, அரசாங்கம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அரசாங்கம் அதற்கு மாற்று வழி, பேச்சுவார்த்தை நடத்தாம குறுக்கு வழியை தேர்வு பண்ணுது. அது என்னன்னா, இவங்களை எல்லாம் நம்ம கண்ணீர் புகை கொண்ட வீசி அடிச்சு இன்னும் கொஞ்சம் பேரை ஜெயிலில் போட்டு இப்படியெல்லாம் அடக்குமுறைகளை ஏவி வன்முறையை ஏவுனா இவங்கெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே புதுசா இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது.
4 அடி அடித்தாலோ இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கேஸை போட்டுருவோன்னு மிரட்டினாலோ, அவங்க அம்மா அப்பாவை கூட்டு மிரட்டினாலோ, இல்லை அடித்து ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டு ஒரு பெரிய வழக்கை போட்டு விட்டாலோ இவங்க திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை அரசாங்கம் தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு இந்த போராட்டம் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. காலையிலிருந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சுவார்த்தைன்ற பேரில் சில அஃபீஷியல்ஸ் அனுப்பி வச்சாங்க. நாங்கள் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பேச முடியாது, நாங்கள் பிரதமரோடு பேச்சுவார்த்தையில் உட்கார விரும்புகிறோம், அல்லது அவருக்கு கீழே அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைச்சர், முக்கியமான கேபினெட் அமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், அஃபீஷியல்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுல உடன்பாடு இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில தான் பார்த்தோம்னா ஜேபி நட்டா அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இதில் சிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய சௌரவ் தாஸ் மற்றும் அஸ்தோஷ் ரங்கா அப்படிங்கிற 2 பேரும் வந்து ஜேபி நட்டாவை சந்தித்து பேசுறதுக்காக 11:50க்கு அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு காக்க வைக்கப்படுறாங்க. இவ்வளோ பெரிய கலேபரம் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய போராட்டம், டெல்லி முழுக்க ஊர்வலம், மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது எல்லாரும் பதட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தின் கதவு கேட்டை இழுத்து மூடப்படுது. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்தோம்னா அவங்கள சந்திக்கிறதுக்கு, அவங்க ஆஃபீஸுக்கு போன 2 பேரையும் சந்திக்கிறதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கிறாங்க ஜேபி நட்டாவினுடைய அலுவலகத்தில். சரி, 2 மணி நேரம் கழிச்சு உள்ள போன அவங்க வெறும் 10 நிமிஷம் தான் உள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ், சிஜேபியினுடைய டிமாண்ட்ஸ் எழுதின ஒரு லெட்டர், அதை வந்து ஜேபி நட்டாவினுடைய கையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறதுல நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த பால் வந்து கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. அப்போ அவங்க தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணலை அப்படின்னா இந்த போராட்டம் ஓயாது, முடியாது அப்படிங்கிறதுல மீண்டும் மீண்டும் வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஏன் இந்த கோரிக்கையில் அவங்க உறுதியா இருக்கிறாங்கன்னா, அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையே ஒரு மினிமமான கோரிக்கையா தான் அவங்க பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா தர்மேந்திர பிரதான கல்வி அமைச்சர்ல இருந்து நீக்கிட்டா வேற ஒருத்தர், பிஜேபி சேர்ந்து வேற ஒருத்தர் போடுவாங்க. அவருக்கு மட்டும் தர்மேந்திர பிரதானுக்கு இருக்கிற அதே கொள்கை இல்லாம வேற கொள்கையா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அந்த கோரிக்கையே ஒரு மினிமலான கோரிக்கை தான். அதை கூட நிறைவேற்றல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. நீட்ல பேப்பர் லீக் ஆகி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல நாடு முழுக்க இதனால தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட 2 பேர் இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீட் தேர்வு அப்படிங்கிறதே வந்து நீக்கப்படணும் அப்படிங்கிற டிமாண்ட்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சூழல்ல சிபிஎஸ்இ முறைகேடு அதுவும் நடந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறது? அக்கௌண்டபிளே எடுத்துக்காம ஒரு கல்வி அமைச்சர் வந்து நான் அந்த பதவியிலே உட்காந்துட்டு இருப்பேன், எவ்வளவு மோசடி நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நான் அந்த பதவியிலே உட்காந்துட்டு இருப்பேன் உறுதியா இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பதவியிலிருந்து இறங்கி ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு நாளாக இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுல அனைத்து கட்சிகளின் ஆதரவு அப்படிங்கிறது வந்திருக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள், ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் போய் அங்க சந்திச்சிருந்தார் அந்த போராட்டக்காரர்களை. இன்னைக்கு வந்து மணிஷ் சிசோடியால இருந்து பல பேர், டெல்லியினுடைய அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தவங்கலாம் போயிட்டு இப்போ அபிஜித் திப்கேவை வந்து நீங்க உண்ணாவிரதத்தை கைவிடணும், உங்க உடம்பை நீங்க வந்து சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டதன் அடிப்படையில் அவர் வந்து உண்ணாவிரத்தை கைவிட்டுருக்கிறார். அதே போல பீகார்ல இருந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய எம்பி மனோஜ் ஜா, இப்படி பலரும் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உண்ணாவிரத்தை தொடர்ந்து நடத்தக்கூடாது, நார்மல் போராட்டம் நடத்துங்க, உங்கள் உடம்பை வீணாக்கிக்காதீங்கன்ற கோரிக்கையை வச்சதன் அடிப்படையில் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கிறார். ஆனால் போராட்டம் தொடர்கிறது. இதில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் போயிட்டு அந்த போராட்டத்திலேயே இன்னைக்கு கலந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவினுடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவங்க எம்பியா இருக்கிறாங்க. அவங்களும் இந்த போராட்டத்தில் அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு சேர்ந்து அவங்களும் ரேலியில போய் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான தலித் தலைவராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய ப்ளூ ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு நீல புரட்சியை கிரியேட் பண்ண சந்திரசேகர் ஆசாத்,
அவரும் வந்து இந்த போராட்டத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக வந்திருக்கிறார். அதே மாதிரி சிவசேனா கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே பார்ட்டி ஆதரிச்சிருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரிச்சிருக்குது. இப்படி பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே திமுக எம்பிக்கள் ஆராசா போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார், எங்கள் கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு தான் சொல்லிட்டு. இப்படி பல கட்சிகளினுடைய ஆதரவு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. பலர் நேரடியாகவே போராட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. பாராளுமன்றத்தில் இவங்கள் மீது நடத்தப்படுகிற அடக்குமுறை அப்படிங்கிறது கண்டிக்கப்பட்டு இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவ்வளவு நாளாக இந்த போராட்டத்தை பற்றி பேசாமலேயே மௌனம் காத்து வந்தார். ஆனால் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் இவ்வளவு மக்கள் கூடி இவ்வளவு மக்கள் மீது தடியடி நடத்தும் போது, கண்ணீர் புகை கொண்டு வீசும்போது அவர் அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தியும் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். அதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகளும் இன்று மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பாஜக இந்த போராட்டத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறது. இது கடந்த 12 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து பாஜகவுக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது. முதல் முறையாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாஜகவிற்கு எதிராக மக்களை எந்தவித அச்சமும் இல்லாமல் தைரியத்துடன் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி வீதியில் நிறுத்தியிருக்கிறாங்க. முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை பாஜக சந்திக்குது. ஆனால் இதில் நமக்கு எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க, மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க, இளைஞர்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே பாஜகவினுடைய கொள்கைக்கு எதிராக, பாஜகவினுடைய கல்வி அமைச்சருக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக. ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு நாளாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த போராட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவே தெரிவிக்கல. டெல்லியிலே இருந்துக்கிட்டு ஜந்தர் மந்தருக்கு போறதுக்கு ராகுல் காந்திக்கு ஏன் வழி தெரியவில்லை? அதுவும் சோனம் வாங்சுக் 20 நாளாக உண்ணாவிரதம் இருந்தபோது ராகுல் காந்தி ஏன் நேரில் போய் ஆதரவு தெரிவிக்கலை? எது அதை அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதை தடுத்தது எது, அல்லது யார் தடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு தடியடி நடத்தப்பட்ட பிறகுதான் அவர் ஆதரவு தெரிவிக்கணுங்கிற கட்டாயமே அவருக்கு ஏற்படுது. உண்மையில இந்த இடத்துல இருந்து மக்களை லீட் பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தான் இருந்தது. காங்கிரஸ் இவ்வளவு வருஷமாக செய்யாததை இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி செஞ்சிருக்கு. அப்ப இதை நாம தான் செய்யல, செய்யறவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பேக்கப்பாவது நம்ம நிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிக்காம இன்னைக்கு 20-30 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து அறிக்கை விடுற இடத்துக்கே ராகுல் காந்தி வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தடியடி நடக்குது, இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. இந்நேரம் அந்த களத்துல ராகுல் காந்தி நின்று இருக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி அவர் வந்து மோடிக்கு மாற்றாக தன்னை பிரதமர் கேண்டிடேட்டாக எப்படி அவர் நிலைநிறுத்திக்க விருப்பப்பட முடியும்? அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய போதாமை அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தைரியமின்மை இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமற்ற ஒரு கட்சியின் கீழே இளைஞர்களை அணிதிரள வச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி முன்னாடியே இதை தைரியமாக மக்களை திரட்டக்கூடிய துணிச்சல் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தால், அல்லது அப்படிப்பட்ட நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சி இறங்கி இருந்தால் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கான தேவை எழுந்திருக்காது. அப்போ இன்னைக்கு சரி எழுந்துருச்சு, எழுந்ததுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி வந்து அது வேற எங்கேயோ நடக்குது, நாங்கள் வேற எங்கேயோ இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு பண்ணையார்த்தன மனநிலையில் இருந்ததன் விளைவு இன்னைக்கு வந்து அவங்க பேசணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும் இந்த போராட்டத்தை ஆதரிச்சிருக்குது. கடைசியாகத்தான் காங்கிரஸ் ஆதரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி வச்சு அவங்க மேல தடியடி நடந்திருக்கு. டெல்லி முழுக்க அவங்க ஊர்வலம் போயிருக்கிறாங்க. பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தடியடி நடந்திருக்கு. எவ்வளவோ பேர் அங்கங்கே வச்சு கைது செய்யப்பட்டு அங்கேக்கு வேற வேற இடத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் கூட்டு போகப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் இதுவரை கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலே தெரியாமல் இருக்குது. அத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அபிஜித் ஜிப்கே இன்னும் போராட்ட களத்தில் இருக்கிறாரு. சௌரவ் தாஸ் போராட்ட களத்தில் இருக்கிறாரு. எல்லாரும் ஒரு 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 ஆர்கனைஸ்டான ரேலியை இன்னும் பலரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் திடலில் இருந்து டெல்லியின் வீதிகளை நோக்கி நகர்ந்திருக்குது. இந்த சூழல்ல தான் அமித்ஷா தர்மேந்திர பிரதானை சந்தித்திருக்கிறார். ஸோ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும், பண்ணியாக வேண்டும், இனிமேலும் அவர் அந்த பதவியில் தொடரக்கூடாது அப்படிங்கிற டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் டிமாண்டாக மாறி இருக்குது. ஸோ அமித்ஷாவினுடைய சந்திப்புங்கிறது தர்மேந்திர பிரதானை வெளியேற சொல்லும் சந்திப்பாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா
ஏற்கனவே தர்மேந்திர பிரதானை வெளியேற்றக்கூடிய இடத்துக்கு பாஜக நகர்ந்து விட்டது. இந்த போராட்டம் ஒரு 15 நாளை தாண்டும் போதே தர்மேந்திர பிரதானை வெளியில தள்ள வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க எப்படி அதை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த சின்ன பசங்களுடைய போராட்டத்துக்கு பணிஞ்சு நம்ம பண்ணதா இருக்கக்கூடாது. அது நம்மளே ஒரு கேபினெட் ஷஃபிள் பண்றோம், அதுல ஒருத்தரா தர்மேந்திர பிரதானை தூக்கி வெளியில போடுறோங்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அதை பண்ணாமல் விட்டதன் விளைவு இந்த போராட்டம் மக்களின் கையில நாடு முழுக்க ஹெட்லைன்ஸாக மாறிவிட்டது. இவ்வளவு நாளாக கோடி மீடியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எதுவுமே இந்த போராட்டத்தை பற்றின எந்த செய்தியையும் வெளியிடல. இதுக்கு எதிரான செய்திகளை தான் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களை தாண்டி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை தாண்டி இந்த போராட்டம் தலைப்பு செய்தியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நாடே இந்த போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பார்லிமெண்ட் வாசலில் இருந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் நோக்கி குறிவைக்கிற துணை ராணுவ படையினர், குறிவைக்கிற போலீஸ் துப்பாக்கிகளை வச்சுக்கொண்டு இந்த விஷுவல்ஸ் இன்னைக்கு நாடு முழுக்க வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்படி அந்த தவறை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. அப்படி யாரையாவது நீங்கள் மாணவர்கள் மீதோ இளைஞர்கள் மீதோ துப்பாக்கி சூடு நடத்திட்டா இந்த போராட்டம் உண்மையிலேயே பூதாகரமான, இப்போ நீங்க எதிர்பார்க்கறதை விட, நீங்க நினைக்கிறதை விட பூதாகரமான போராட்டமாக வெடித்து விடக்கூடிய அபாயம், ஆபத்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போராட்டத்தை பாஜக பேச்சுவார்த்தையின் மூலம் இளைஞர்களிடம் உட்கார்ந்து தன்னுடைய ஈகோவை, பெரியண்ணன் மனப்பான்மையை விட்டு இறங்கி வந்து இளைஞர்களுடன் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிக்க போகிறதா, அல்லது வன்முறையின் மூலம் கையாண்டு இந்த போராட்டத்தை முடிக்க நினைத்து தவறான முடிவெடுத்து ஒரு பெரிய அபாயத்தை சந்திக்க இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி போகுது இந்த போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம்.